இந்த தாவேக்காக்காரங்களுக்கு யாராவது ஒரு குடும்பத்துல கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். விஜய் அண்ணா குடும்பத்திலேயே கும்மி அடிச்சாங்க. இப்ப அது மட்டும் கிடையாது. படுத்தாளு. ஆல்ரெடி ஸ்டாலின் ஐயா வீட்லயும் சில வேலைகள பார்த்தாங்க. தெரியும். பூச்சி நோண்டுறது, கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொல்லி மன வருத்தத்துக்கு உள்ளாக்குறது, உதயநிதி அவர்களை நேரிடுறது, எங்கப்பா அப்பாவ காணோம்னு போட்டு கலாய்க்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் ஐயா வீட்ல போயிட்டாங்க. அவிங்க வீட்ல சண்டை வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம தாவேக்காக்காரங்களாம். அப்படி ஒரு செக்க வச்சுக்கிறாங்க. என்ன ஏது முழுசா பார்க்கணும்ல. பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த ஓபிஎஸ் ஐயா வீட்ல கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தாவேக்காக்காரங்க. ஏங்கப்பா அவங்க பையன் ரவீந்திரதே அவரு வரேன்ட்டாரு உங்க கட்சிக்கு. வரேன்னா நீ அவரை சேர்த்துக்க வேண்டியது தானே. அதெல்லாம் முடியாதுன்னு ஏன் சொல்லியிருக்கீங்க? அதனால எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா? அவரு போய் ஓபிஎஸ் ஐயா வீட்டில் போட்டு சண்டை போட்டுங்கிறார். ஓபிஎஸ் ஐயாவே ஏற்கனவே ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு நேர்ந்த பெருத்த அவமானம் என்ன தெரியுமா? எதிர்கட்சியில போய் இன்னைக்கு ஒரு சாதாரண எம்எல்ஏவா இருக்குது. இதுதான் இருந்ததுலேயே மிகப்பெரிய அளவில். ஒரு பக்கம் அவருக்கு பெரிய மன வருத்தம் அவராலேயே கூட இருக்கலாம். ஏன்னா தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் ஒரு சைடு சொன்னாங்க என்ன அப்படின்னா, நீங்க எலெக்ஷன் முன்னாடி தாவேக்கா பக்கம் போயிடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேச்சு அவர் கேட்கவே கிடையாது. ஏன் கேட்பான்னு இவங்க சொன்னா கேட்டிருந்தோமா அப்படின்னு இருந்த மனுஷனுக்கு திமுக தானே எப்படியும் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கு. அந்த மெத்தனை போக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா தெரிஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. திமுக ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சாரு, இப்போ ஜெயிக்காம போயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. இப்போ சாதாரண ஒரு எம்எல்ஏ. சப்போஸ் திமுக ஜெயிச்சிருந்தா ஏதாச்சும் ஒரு மந்திரி பதவி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதிமுகல இருந்து வந்தவர் தான் சேகர் பாபு. அதிமுகல இருந்து வந்தவர் தான் நம்ம செந்தில் பாலாஜி. அதிமுகல இருந்து வந்தவர் தான் இவரும். அப்படி வந்த இவருக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஜாலியா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் தோத்தது உறுதியாகி போச்சு. இப்போ என்ன திமுக தோத்ததுனால என்ன பண்ணுறது தெரில. ஆனா அவரு நான் ஏதோ ஜாலியா இருக்கேன்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அதிமுகல இருந்தவர்களும் நம்ம தான் பெரிய தலைன்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதிமுகவை எனக்கு தான் நினைச்சா அதுவும் இல்லாம போச்சு. இப்போ அட்லீஸ்ட் திமுகல வந்து பொழைச்சு கிடக்கலான்னு பார்த்தேன். ஆனா இங்க ஒரு செக் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் மகன் இருக்கார்ல, முன்னாள் எம்பியா இருந்திருக்காரு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, தாவேக்கா பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். தாவேக்கா பக்கம் போனா அவருக்கு நல்லது இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது பக்கம். தாவேக்கா பக்கம் அவர் போனா தாவேக்காக்காரங்க என்ன பண்ணோம்? ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றுக்கலாம். இல்லையா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனை தான் ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூகம்பம். நிபந்தனை என்ன வச்சிருக்காங்கன்னா, அப்பா நீ வந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, உங்க அப்பா வேணா கூட்டுனு வா, கரெக்டா இருக்கும் அப்படின்னு தாவேக்காக்காரங்க ஒரு செக் வச்சிட்டாங்க. இதனால இவர் என்ன பண்றாரு, ஐயையோ என்னப்பா இவங்க இப்படி பண்றாங்களே, நம்ம போய் சேர்ந்தா சேர போறோம். அவர் இப்பதான் போய் அங்க சேர்ந்தாரு. பல இடத்துல வேற ஸ்டாலின் அவர்கள் பெருமையா வேற பேசியிருக்காரு. என் சிரிப்பை திருப்பி கொடுத்தவரே ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி பேசியிருக்காரு. எப்படி நான் இவரை கூட்டின்னு வர்றதுன்ற ஒரு பெரிய மனக்குழப்பம் நம்ம ரவீந்திரவுக்கு. அவரு ஒரு பக்கம் பெரிய அளவுல குழப்பத்துல இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பா கிட்ட பேசுறாராம். பேசும்போது என்ன சொன்னாராம், எப்பா நீ போறதுன்னா நீ போ, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், என் சந்தோஷத்தை திருப்பி கொடுத்தது இந்த இடம் தான் ஐயா, நான் வரமாட்டேன் பூ அப்படின்னு ஓபிஎஸ் ஐயா ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறாராம். இதனால அவர் ஒரு பக்கம் சண்டை பிடிக்கிறதா அவங்க வீட்டுக்குள்ள பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். நியாயமா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் ஐயா அப்படி போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா போயிடுவாரு, தாவேக்கா பக்கம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் நான் உறுதிப்பட சொல்றேன் அப்படின்னா, ஒரு வாட்டி மாறலாம், 2 வாட்டி மாறலாம். மாறின இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் பெருமைப்படுத்தினாங்க. திமுக பெருமைப்படுத்தின மாதிரி அதிமுக கூட பெருமைப்படுத்தல. ஏன் அவர் தொண்டர் பிரிவு வந்தாங்களே அவங்க கூட அவ்வளோ பெருமைப்படுத்தல. சரி இவர் கூட ஓட்டி இருந்தா ஏதாச்சும் ஒன்று பொழைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க.
ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில தான் வந்து தொண்டர்களை சேர்த்தாங்க. இவர் வந்தப்போ அவ்வளோ கூடுதலான எண்ணிக்கையில ஒன்றும் சேர்க்கல. ஆனா இன்னும் ஓபிஎஸ் ஐயாக்கு இன்னும் ஒரு மன வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கட்சி ரீதியான ஒரு பொறுப்பு அவருக்கு குடுக்கல. கட்சி ரீதியா குடுத்துருக்கணும்ல. இப்போ சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து குடுக்குறாங்க அப்படின்றப்ப எம்எல்ஏ பதவி குடுத்துட்டாங்க. எம்எல்ஏவா அவர் கேண்டிடேட்டா குடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த தொகுதியில அவர் பயங்கர ஸ்ட்ராங்கு. அதிமுகவில் இருக்கும்போது அசைச்சிக்க முடியாத ஸ்ட்ராங்கு. அப்படி இருந்தார் அவரு. அவர் அப்படி இருந்ததுனால தான் அவரை முன்னாள் முதல்வர் ஆக்குனாங்க. அம்மா வந்து நம்பிக்கையான ஆள்பா ஓபிஎஸ். நீங்க வாங்க இருங்கன்னு 1 வருஷம் அழகா ஆண்டு குடுத்துட்டு போயிட்டார். அதே மாரி என்ன பண்ணாங்க, திரும்பவும் அவரா என்ன பண்ணாரு, அம்மா இறந்ததுக்கப்புறம் போய் பதவி ஏத்துக்கிட்டாரு. பதவி ஏத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சின்னம்மா வராங்க. அவங்களுக்கு குடுக்கணும்னாங்க. இவர் குடுக்க முடியாதுன்ட்டாரு. உடனே அவர் எல்லாத்தையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்த கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அங்கருந்து என்ன பண்றாங்கன்னா, மெஜாரிட்டி நம்ம சைடுல இருக்கணும் மெஜாரிட்டிய காட்டி, அவங்க அங்கருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஓபிஎஸ் அவர்கள பிரிச்சு விட்டு, இபிஎஸ் அவர்கள வந்து மெஜாரிட்டி ஆக்குறதுக்கு பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணாரு? என்ன சாமி பண்ணாரு? அவர் அழகா அந்த அம்மாவ அப்படியே முடிச்சு கட்டுறதுக்கான வேலைய பார்த்துட்டு, நம்ம சொல்ல கிடையாது. எல்லாம் அவங்களே சொன்னாங்க. முடிச்சு கட்டுறதுக்கான வேலைய பார்த்துட்டு, ஒரு அழகா இங்கருந்து பிரிஞ்சு போயிட்டாரு. அவங்கள கிளப்பி விட்டாரு. இவர் மட்டும் இப்ப நான் தான் சொல்லி இபிஎஸ் இருக்காரு. இப்ப அவரு அதே மாரி இருக்கிறது தான் மிகப்பெரிய அளவுல இது. ஏன் அவரு எலக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் பண்ணியிருந்தா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அவர் வந்து திரும்பவும் என்ன பண்ணியிருப்பாரு, அதிமுகலயே இருந்து பயணம் செஞ்சிருப்பாரு. ஒருவேள அவர் இருந்தா இன்னும் கூடுதல் பலமா கூட இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அவரும், அவர் கூட சார்ந்தவங்களும் பக்காவா ஜெயிச்சிருக்காய்ங்க. அப்ப அவருடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய பல பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இத்தனை பேர வச்சுக்கிட்டு ஒருத்தரா கிளம்பிட்டு இருக்காங்க அதிமுகல இருந்து. எல்லாம் போய் தாவேக்கால சேர்ந்துட்டு இருக்காங்க. ஜெயிச்ச பக்கம் சேர்றது தானே வழக்கம். சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த இவரு என்ன பண்ணாரு? சும்மாலாம் கிடையாது. வைத்திலிங்கமா இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் ஐயாவா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்க? இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு பெரும் நம்பிக்கை. அதனால இங்க வந்தாங்க. இதுல செங்கோட்டையன் தான் கரெக்ட்டா கணிச்சுக்கிறாருன்னு சொல்லணும். செங்கோட்டையனும் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களும். செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராக்கே அப்படியே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில ரொம்ப சிறப்பா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஓபிஎஸ்க்கு நேர்ந்திருக்கிற இந்த சோகமான நிலவரம், கட்சியிலயும் பொறுப்பு குடுக்கல. ஓகே கரெக்ட் தான். அங்க போயிடலாம். எல்லாரும் அங்க தான் போறாங்க. எப்படி அரசியல் எதிர்காலத்த பாதுகாக்கணும். நம்ம மட்டும் இல்ல. அடுத்து நம்ம புள்ள இருக்குது. அதோட அரசியல் எதிர்காலத்தையும் பாதுகாக்கணும். நம்ம ராஜினாமா பண்ணிடலாமான்னு ஒரு குழப்பம். இல்ல. நம்மள வந்து மீட்டெடுத்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். இதுக்கிடையில இன்னொரு சின்ன அவருக்கு இருக்கிற மனக்குறைபாடுகள் என்ன அப்படின்னா, கட்சி ரீதியா பொறுப்பு தரல. அது மட்டும் இல்லாம, இடையில லண்டன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்தாரு. அப்படி போயிட்டு வரும்போது லண்டனுக்கோ பேரனோட இதுக்காக போயிட்டு வந்தாரு. பட்டமளிப்பு விழாக்கு. போயிட்டு வரும்போது அவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சேகர் பாபு அவர்கள் இவரு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவர் வரல. மறுநாள் வரேன்னாரு. ஏமாத்தத்திலே போயிருக்காங்க. இவங்க தேவையில்லாம நம்மள கூட்டின்னு வந்து நிக்க வச்சுட்டாங்க. அப்படின்ற ஒரு மன உடைச்சல். இதனால அவர் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர வந்து அவமானப்படுத்துறாங்க. சரியான மரியாதை குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற பல தகவல்கள் இங்க பரவிட்டு இருக்கு. ஆனா நிதர்சனமான உண்மை என்னவா இருக்கும்? அதுவும் ஒரு தகவலா இருக்கிறது என்ன அப்படின்னா, அரசியல் வட்டாரங்கள்ல பேசுறது என்னன்னா, இவர் போயிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அத செய்வாரான்ற சந்தேகம் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரங்களுக்குள்ள பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.